ஸ்ட்ரோக்கை எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்ட்ரோக் எதனால் வருதுன்னா, உங்களுடைய மேஜர் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஹைப்பர் டென்ஷன். உங்களுடைய ஹைப்பர் டென்ஷனை நீங்கள் ப்ராப்பராக வச்சுக்கலனா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக்ஸ் வரதுக்கு வாய்ப்புண்டு. நிறைய டென்ஷன் ஆகக்கூடாது. லைக் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப், உங்களோட மூளைகள் போகிற நரம்புகள் பாதிக்கப்பட்டாலும் ஸ்ட்ரோக் வரலாம். ஸோ இதை தவிர்க்கணும்னா நீங்கள் வந்து முதல் வந்து உங்களோட உணவு பழக்கத்தை கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ இருக்க காலகட்டத்தில் யாருமே வந்து ஆன் டைம் சாப்பிட்றது இல்லை. நம்ம வந்து உணவு பழக்கத்துக்கு ஒரு ஆன் டைம் சாப்பாடுன்றது டைம் ஷெட்யூல் மேனேஜ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலை, மதியம், இரவுன்றது எல்லோரும் 8 மணிக்கு மேலே ஆகிட்டாங்க. இரவுன்றது 8 மணிக்கு முன்னாடி தான் நம்ம சாப்பிடணும். ஸோ ஃபுட் ஹேபிட்ன்றது ஒரு பெரிய ப்ரிவென்ஷன் ஸ்ட்ரோக் இருக்குது. ரெண்டாவது வந்து டென்ஷன் ஆகாமல் நல்ல தூக்கம் கண்டிப்பாக தேவை. தூக்கமும் இப்போ நிறைய பேருக்கு போயிடுச்சு. நைட் லைஃப் ஸ்டைல் வந்ததுனால 12 மணி 2 மணி தூங்கிட்டு காலையில் எழுந்திரிக்கிறது கிடையாது. ஏர்லி ஸ்லீப் தூங்குறதும் ஸ்ட்ரோக்கை ப்ரிவென்ட் பண்ணோம் கம்பல்சரி. ரெண்டாவது ஆரோக்கியமான உடற்பயிற்சி வந்து நீங்கள் எல்லோரும் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிற காலகட்டத்தை வந்ததுனால இப்போ எல்லோரும் கார், பைக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உடற்பயிற்சியுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிவென்ஷனுக்காக ஸ்ட்ரோக் ஹெல்ப் பண்ணும். இதை வந்து நான் எக்ஸசைஸே பண்ண முடியாதுன்றவங்களுக்கு நீங்கள் உங்களோட டெய்லி லைஃப்பில் உங்களோட சைக்கிள் மாற்றிக்கலாம், இல்லை வாக்கிங் நடந்து போய் வேலைக்கு போகலாம். அதுமாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிவென்ஷன் கிடைக்கும் ஸ்ட்ரோக் வராமல் தவிர்த்துக்கு.